வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை கோம்பு ஸ்டூடியோஸ் மூலம் உங்களை வந்தடைவதில் பெருமை செய்கிற நண்பர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு வீடியோக்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் நினைத்தால் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கும் இத்தருவாயில் அருமையாக நல்லா போயிட்டுருக்கு. அதுதான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டோட இப்போ பரவாயில்ல, ஒரு வியூஸ் நிறைய போகுது. ஸோ இதே மாதிரி வியூஸ் கண்டினியூவாக நீங்கள் நல்லபடியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வீடியோஸை போடலான்றது தான் என்னோட ஐடியா. ஆகவே கடைசி வரையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணி கண்டிப்பாக பாருங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இப்போ நம்ம வீடியோக்களை போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கன்னூர்ஸ், சன் கன்னூர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அழகான ஃபேன்சி பறவைகளை பற்றினா ஒரு சிறப்பம்சம் உள்ள ஒரு வீடியோ தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இந்த தொகுப்பாகப்பட்டது. எவ்வளவோ நம்ம பறவைகளை வளர்த்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த ஒரு சன் கன்னூர், அந்த ஸ்மால் கன்னூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பறவைகளுக்கு இன்றளவுமே ஒரு நல்ல முக்கியத்துவம் உள்ளது. ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வாங்கி அதை நம்ம ப்ரீட் பண்ணி வளர்த்து விற்றோம்னால் நமக்கு உள்ள அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு பல மடங்கு நல்ல வகையில் பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஆகும். நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வரும். குஞ்சுகளை பொறித்து அந்த குஞ்சுகளை நாம் விற்கும் பொழுது அதை பார்த்திங்கன்னா இப்போ விற்கிறவங்க முக்கால்வாசி எப்படி விற்கிறாங்கன்னா அந்த சன் கன்னூரும் சரி, அதே மாதிரி இந்த ஒரு ஸ்மால் கன்னூர்னு சொல்லக்கூடிய இந்த பறவையும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட் ஃபீடிங்ஸ் சிக்கில் தான் ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு மாத குஞ்சில் அவங்க எடுத்து அதை நல்லபடியாக அதுக்கு வாயில் தீனி புகட்டி அதை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கொண்டு வரும்பொழுது அது நல்ல வரவேற்பை பெறுகிறது என்பது தான் உண்மை. ஆகவே இந்த ஒரு சன் கன்னூர், இந்த ஒரு ஸ்மால் கன்னூர் என்று சொல்லக்கூடிய இந்த பறவைகளை பற்றினா ஒரு அழகான தொகுப்பு தான். இந்த தொகுப்பு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி நமக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகலாம்ன்றது தான் அது ஒரு நல்ல ஒரு சம்பவமாகப்பட்டது. இந்த ஒரு ஸ்மால் கன்னூர் என்று சொல்லக்கூடிய முதல்ல அதை பற்றி பார்ப்போம். ஸ்மால் கன்னூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பறவை நம்ம பார்த்தீங்கன்னா இருப்பதிலும் சன் கன்னூரில் ஒரு பாதி இருக்கும். பாதி சொல்கிறத ஒரு முக்கால் இருக்கும், 75% வச்சுங்கன்னா 75% இருக்கக்கூடிய அந்த ஒரு சன் கன்னூர் எல்லேருந்து ஒரு 75% இருக்கும். சன் கன்னூர் 100% பெருசாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு ஸ்மால் ப்ரீடு. ஸோ கொஞ்சம் கம்மி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கும். இது இந்த சன் கன்னூரும் இந்த ஸ்மால் கன்னூர் என்ற இந்த பறவைகளை பற்றி நம்ம பேசும்போது நல்ல வரவேற்பை பெறுகிறது. நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு. அதே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாரி கிட்னு சொல்லக்கூடிய இந்த லாரி கிட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் நம்ம டெவலப் பண்ணலான்றதை பற்றி போட்டிருக்கோம். அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதுபோல் இந்த ஒரு வீடியோவுக்கும் நல்ல வரவேற்பை தருகின்ற நம்பிக்கையில் இந்த ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வைல்டு போர்டாக எடுத்து நம்முடைய கேஜில் செட் பண்ணி அது பிரீட் ஆகி எக்ஸு வச்சு ஹேட்ச் ஆகி குஞ்சுகள் வாங்கும்பொழுது ஒரு 15 நாள் குஞ்சுகளிலே நம்ம டேம் பண்ண ஆரம்பித்தோம்னா அது ஒரு மாதம் டேம், ஒரு 15 நாள் குஞ்சு நம்ம அந்த வாயில் அந்த ஃபீடுகளை நம்ம கொடுத்து கொண்டே இருந்தோம்னால் இருப்பதிலேயே ஒரு நல்ல ஒரு பல்காக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய இந்த ஸ்மால் கன்னூர் பறவைங்க. பட் அப்புறம் பார்த்திங்கன்னா அது கடிக்காது. நம்ம கையில் வச்சே பழகலாம். கையில் வச்சு அப்படி தூக்கி நிறுத்தலாம். பெரிய ஒரு லேப்ட் மாதிரி சின்ன ஒரு கொம்பு வச்சு அது மேலே உட்கார வைக்கலாம், இல்லை ஊஞ்சல் கட்டி உட்கார வைக்கலாம். இப்படி நிறைய பார்ப்பறதுக்கே ஒரு அழகாக இருக்கக்கூடிய அந்த பறவைகள். அதுபோல் இந்த சன் கன்னூர்னு சொல்லக்கூடிய சன் கன்னூர் ஆனால் ரொம்ப லாங் டைம் எடுக்கும். அதை ப்ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ப்ரீட் பண்ண முடியாது சன் கன்னூரை. இது கூட ஸ்மால் கன்னூர் கூட நம்ம எடுத்து பண்ணிடலாம். கொஞ்சம் குயிக்காகவே நம்ம பண்ண முடியும். ஒரு வருட காலங்களிலேயே இது ப்ரீட் ஆகக்கூடிய தன்மை உள்ளது இந்த ஒரு ஷார்ட் கன்னூர், ஸ்மால் கன்னூர் சொல்லக்கூடியது. சன் கன்னூர் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 2 வருடங்களாக அது ஒரு ஆண் பறவையோடு சேர்ந்து இருந்தால் மட்டுமே அது நல்ல ஒரு பொருத்தமாக அது பொருந்தினால் மட்டுமே குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்தால் நல்ல ரேட்டு விற்கலாம். இன் ஃபியூச்சரில் இதெல்லாம் நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய பறவைகள். அநேகமாக இந்த ஒரு பறவைகளாகப்பட்டது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு வெளியூர்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணி அதை நல்லபடியாக அதை அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த ஹேண்ட் டேர்ம்டு பெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பறவைகளை நாம் கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுமே வளர்த்து நல்ல ஒரு பயனை பெறுவோம். அதுபோலவே நல்ல ஒரு பணப்பரிவர்த்தனை நடத்துவோம். ஆகவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிப்போம். அதுக்கு இன்னும் ஓப்பன் கேஜ், பெரிய கேஜ் வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சன் கன்னூருக்கு. ஆகவே அடுத்தடுத்த ஒரு வீடியோக்களில் அடுத்தடுத்த பறவைகளை பற்றின விஷயங்களையும் மற்ற விஷயங்களை பற்றியும் டாக்ஸ் என்று சொல்ல டாக்ஸை பற்றியும் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. மற்றொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.